ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக உருண கருவேப்பிலை டேஸ்ட்டாக இருக்கும், வரமிளகா காரத்துக்கு ஏற்ப, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, பூண்டு 15 பல், தக்காளி 1, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி தோல் பிழிகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மையாக அரைச்சிட்டு மறுபடியும் அதே பேனில் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும், 1 கைப்பிடி பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் போட்டால் சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் ட்ரை பண்ணலாம். சூப்பர்.